எலக்ட்ரிஷியன் வந்து என்ன வேலை பார்த்து போனாரு தெரியலையே. காவியா காவியா என்ன பாச்சு? காவியா மம்மி எங்கடி போன? தனியா இருந்தானே நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஐயோ பாப்பாக்கு என்னாச்சு? ஷாக் அடிச்சிருச்சு. சீக்கிரம் வா ஏறு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? பரவாயில்ல ஏறு. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஷீ இஸ் ஆல் ரைட். அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல கௌதம், தெரியாம இவ ஸ்விட்ச் போர்ட்ல கை வச்சிட்டா. என்னது? ஒண்ணும் இல்லடா, வீட்ல எலக்ட்ரிக் வேலை போயிட்டு இருந்தது, அதான். போயிட்டு இருந்தா குழந்தை போய் கரண்ட்ல கை வைக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? குழந்தைக்கு வேற மாதிரி ஏதாவது விபரீதமா நடந்துருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? காவியாக்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னு கூலா போன் பண்ணி சொல்றீங்க. என் ஆபீஸ்ல எவ்வளவு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் போயிட்டு இருந்தது தெரியுமா? குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். டேய், குழந்தைன்னா அப்படிதான்டா இருக்கும். நாம என்ன 24 மணி நேரமும் அது பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியும்? நாங்க கொஞ்சம் வேலையா இருந்தோம், அதுக்குள்ள இவ இப்படி ஒரு சேட்டை பண்ணிட்டா. அவ சேட்டை பண்றான்னு தெரியுதுல்ல, அப்ப இன்னும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். டேய், நாளா உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்காம தான் நீ இவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டியா? மா, நான் உங்களை சொல்லல. இவளுக்கு எங்க போச்சு அந்த அக்கறை? என்ன பேசுற கௌதம்? இது நான் பெத்த குழந்தை, இவ மேல எனக்கு அக்கறை இல்லாம போயிடுமா? அறிவில்லை உனக்கு? குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு. சாரி. உன் சாரி எடுத்து குப்பையில போடு. எங்க எதை பேசணும் கூடவோ உனக்கு தெரியாது? அவ ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லலடா. பேசாதமா. எனக்கு வர கோபத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் திட்டாதீங்க டாடி, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் இல்லடா, டாடி சும்மா தான் திட்டிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு எதுவும் இல்லையே? இல்ல டாடி. இங்க பாரு அஞ்சலி, இனிமே சுவிட்ச் போர்ட் பக்கம் நீயும் போக கூடாது, காவியாவையும் போக விடக்கூடாது, சரியா? டாடி, என்னடா? நம்ம வீட்டுக்கு ரிப்பேர் பண்ண வந்திருந்தாங்கல்ல, அவங்க நம்ம ஸ்விட்ச ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அது ஏய், அது அவங்க வந்து ரிப்பேர் பண்ண வந்தாங்கல்ல, அத சொல்றா. ரிப்பேர் பண்ணிருந்தா ஏன் ஷாக் அடிக்க போகுது? அந்த லட்சணத்துல நீங்க அங்க இருந்து வேலை வாங்கியிருக்கீங்க. ஆமா, வேலை எல்லாம் முடிஞ்சதும் ஃபால்ட் சரியாயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ண மாட்டீங்களா? திட்டாதீங்க டாடி, மம்மியும் பாட்டியும். ஏய், சும்மா இருக்க மாட்டே, அவரே வெறுப்புல இருக்காரு, நீ வேற. ஏய், நீ செஞ்ச தப்புக்கு என் குழந்தைய திட்டுற. உன்னெல்லாம் நம்பி குழந்தைய தனியா விட்டு போறதுக்கு பயமா இருக்கு. ச்சே. டேய், இது ஹாஸ்பிடல்டா, இப்படி கத்துற? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே. பில் அமௌண்ட் எவ்வளோ? 13,000டா. பில்லை கொடுங்க. டாடி, நானும் வரேன். ஏய் ஏய், நீ இங்கே இரு, டாடி போயிட்டு வரட்டும். அஞ்சலி, டாடி பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. சரி டாடி. ஏய், வாயை மூடிட்டு சும்மா இரு, ஏதாவது அவர்கிட்ட உளர்ன தொலைச்சிருவேன். ரொம்ப பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்.
பிளான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு பதில் அவ தங்கச்சி மாட்டிக்கிட்டா. பிரியா, என்ன கௌதம்? இன்னைக்கு நம்ம வீட்டு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆள வர வச்சு தானே பார்த்தேன். இல்ல, புது எலக்ட்ரீஷியன். புது எலக்ட்ரிஷியனா? வழக்கமா வர எலக்ட்ரீஷியன் வரல, அதான் இவரும் நம்ம ஏரியான்னு தான் சொன்னாங்க. நம்ம ஏரியா எலக்ட்ரிஷியனா? அது என்னடா அவகிட்ட போய் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் தான், இப்ப என்ன அதுக்கு? என்னது தெரிஞ்ச எலக்ட்ரிஷியனா? உங்களுக்கு தெரியுமா அவன? ஆ, அது இல்ல கௌதம், அது எனக்கு புரியல, என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லடா, தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் வரல, 2 ரூம்ல லைட் எரியல, மோட்டர் வேற ஒர்க் ஆகல, அதான் உடனே சரி பண்ணணும்னு புது எலக்ட்ரிஷியனை வர வச்சோம். உடனே சரி பண்ணணும்னா யாரு எவருன்னு விசாரிக்காம ரோட்ல போறவன கூப்பிடுவீங்களா? சொல்லுமா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். குழந்தைங்க இருக்கிற வீட்ல எவனோ ஒருத்தன் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி தப்பு தப்பா கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கான். அதோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க முட்டாள்தனத்தினால காவியாக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? டேய், என்னமோ நாங்க வேணும்னே செஞ்ச மாதிரி பேசுற. நல்ல எலக்ட்ரிஷியன் சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட்டோம். சரி, அவனுக்கு யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணது? அது நம்ம வீட்டு கீழே தான் யாரோ நம்பர் கொடுத்தாங்க. இல்ல ஆ, ஆமா ஆமா, யார் கொடுத்தாங்க? ஒரு லேடி. என்ன லேடியா? எவ்வளவு ஒருத்தி கொடுத்தா அவ பேச்சை நம்பி எவனோ ஒருத்தனை வீட்டுக்குள்ள விடுவியா? அறிவு கட்டத்தனமா இருக்கு. டேய், இப்படிலாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியுமா? ஏன்டா இப்படி இவ்வளவு கரிச்சு கொட்டுற? பின்ன குழந்தைக்கு ஷாக் அடிச்சிருக்கு, இது என்ன சாதாரண விஷயமா? எவனோ தப்பா வேலை பார்த்திருக்கான். எந்த முட்டாலும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா வேலை பார்க்க மாட்டான். எனக்கு என்னமோ இது வேணும்னே பண்ண மாதிரி தான் தோணுது. அவன் நம்பருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடு. போட்டு குர்ரி. This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நைட் ஆயிடுச்சுல, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மா சுமார்மா, எலக்ட்ரிஷியனுக்கு எப்ப வேலை வரும்னே தெரியாது, அதனால எப்பவும் மொபைல ஆன்லயே வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வழக்கமா வர எலக்ட்ரிஷியன் இப்படிதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானா? இதுல இருந்தே தெரியல இவன் பொய்யானவனு. This number is அவன் என்னமோ எனக்கு தப்பான ஆளோன்னு தோணுது. ஆமா டாடி, எனக்கு கூட அந்த ஆளை பார்க்கும்போது பயமா தான் இருந்துச்சு. ஏய், அமைதியா இருக்க மாட்டே?
பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மா எதுக்கு இப்ப அவளை மிரட்டுற? நீ சொல்லுடா. நீ என்ன சொல்ல வந்த? அந்த ஆளை பார்த்தா உனக்கு எதுக்கு பயமா இருந்தது? அந்த கண்ணாடி போட்டவன் வீட்டுக்கு வந்தானா? அது வரைக்கும் அஸ்வந்த் வீட்ல தான் இருந்தேன். மம்மி கூப்பிட்ட அப்புறம் தான் வந்தேன். அப்போ குழந்தைய தனியா விட்டுட்டு நீங்க 2 பேரும் வெளியே போயிருக்கீங்க, அப்படிதானே? அது இல்லடா, காவ்யாவுக்கு யூனிஃபார்ம் எடுக்கலான்னு தான். வாய மூடுமா. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வீட்ல இருக்கும்போது குழந்தைய தனியா விட்டுட்டு போறது உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியல? ஏய், இவனா அவ்வளவு அலட்சியமா போயிட்டாளா உனக்கு? பாத்தீங்களா, பாதிக்கப்பட்டது நம்ம குழந்தை, ஆனா இவர் பேசுறது இவளுக்காக. ஏய், நான் எந்த பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க பிரச்சனை அது இல்ல. இவளை நாங்க தனியா விட்டுட்டு போனதுதான் உங்களுக்கு உறுத்துது, அப்படிதானே? அறிவு கட்டத்தனமா பேசாத. ஆமா, எனக்கு அறிவு இல்லதா? நான் முட்டாள் தான். பிரியா, விடுங்கம்மா. இனிமே இவ விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். நீங்களே பாத்துக்கங்க. பிரியா, மம்மி அஞ்சலி. அஞ்சலி பாப்பா தூங்கிட்டு இருக்கேன். தூங்குற மாதிரி மம்மியை ஏமாத்துறியா? எந்திரி எந்திரி எந்திரி. 3 கிஸ் கொடுத்தாதான் அஞ்சலி பாப்பா எந்திரிக்கும். எழுந்திரிங்க எழுந்திரிங்க எழுந்திரிங்க. பால் குடிக்கலாமா செல்லம்? பால் குடிங்க. காவியா, காவியா எழுந்திரி. குட் கேர்ள். கண்ணு தர கண்ணு தர கண்ணு தர கண்ணு தர. ஏய், நீ என்ன நிக்கிற? இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இப்பதான் எழுந்திருச்சிருக்கிற. ஸ்கூலுக்கு போக தேவையில்லையா? போய் பல்லு விளக்கு போ. போய் ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? போலாமா? போய் ட்ரெஸ் பண்ணிக்கலாமா? கோழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன். ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் 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 தண்டனக்கரத்தால தொட. ஏய், இன்னும் குளிக்க போலியா நீ? மம்மி தண்ணி சூடாகல மம்மி. ஹீட்டர் ஆஃப் பண்ணா தண்ணி எப்படிடா சூடாகும்? வா குளிக்கலாம். நோ மம்மி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெரிய பையன் நானே குளிப்பேன். வந்து குளி. ஃபோன் 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 ஃபோன். ஹலோ ஆண்டி, நான் தனுஷ் பேசுறேன். கொஞ்சம் அஸ்வந்த் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். ஏய், தனுஷ் பேசுறான். அவரை நடிக்க கூப்பிடுறாருமா. நான் போல, எனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம். டி, ஓவரா சீன் போடாத. உன் கிளாஸ்மேட் தனுஷ் தான். பேசு. ஓ அவனா? சீக்கிரம் பேசிட்டு வர.
எழுதிட்டியா? இல்ல நான் எழுதிட்டேனே. ஏண்டா நேத்து சண்டே சொல்லாம இன்னைக்கு சொல்ற? அன்னைக்கு மிஸ் என்ன அடிக்கிறப்போ நீ சிரிச்சால, இன்னைக்கு நீ அடி வாங்குறப்போ நான் சிரிப்பேன்டா. மாட்டியா? போடா டோர்ல வர நரி. ஏடா போடா. ஹலோ, தண்டை முருகனுங்களா? ஆமா நீங்க? நான் அஸ்வன் பேசுறேன் அங்கிள். சொல்லு அஸ்வன். எங்க வீட்டுல தண்ணி வரல. நான் தண்ணி வந்ததும் குளிச்சுட்டு அப்பா கூட ஸ்கூலுக்கு வந்துடுறேன். தண்ணி வரலையா? ஏன்பா? கர்நாடகால இருந்தே வரலையா, கோட்டு சொல்லி கூட தண்ணி விடலையா. எங்க அப்பா சொன்னாங்க அங்கிள். அது குளிக்கிறதுக்கு இல்லப்பா. சரி சரி, நீயே வந்தா சரி. ஓகே அங்கிள். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னப்பா? எலி வீட்டுல கூட தண்ணி வரலையா. எலியா? அது யாருப்பா? 3 எலி 4 எலி 5 எலி. சரிப்பா சரிப்பா, வச்சுட்டுமா? தேங்க்யூ அங்கிள். காவ்யா, ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் ஒழுங்கா பேசணும். அப்பதான் நீ நல்ல பேபி. ஷூ போட்டுக்கலாமா? காலை காட்டுங்க. காவ்யா, ஸ்நாக்ஸ் இருக்கு, எதையும் மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டு வரணும், சரியா? జింగనమణి సిరిచి పుట్టాని జలాని వెంగలకిని పోలమెన్నో మందిరమే. திரும்ப எங்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் கூட பயம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்க. வா, ட்ரெஸ் போட்டுக்கலாம். வா வா, வேன் வந்துரும்ல. இன்னைக்கு ஸ்கூல் வேன் எல்லாம் வேண்டாம் மம்மி, உங்க ஸ்கூட்டிலேயே என்ன டிராப் பண்ணுங்க. நீ அடம் பிடிக்காம இட்லிய ஊட்டிப்பேன்னு சொல்லு, நான் ஸ்கூட்டில டிராப் பண்றேன். ஊட்டிக்கிறேன். செல்லோ. பாய் அஞ்சலி. சரி, சாப்பிட்டு போலாமா? ஃபுல் மம்மு சாப்பிடணும். என்ன பாக்குற? உட்காரு. தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்குமா? பாப்பா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாளா? குட் கேர்ளா? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. குட் கேர்ள். மம்மு சாப்பிடலாம். டைம் ஆச்சு. பாப்பாக்கு பிடிச்ச பப்பு மம்மும் நெய் எல்லாம் போட்டிருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, இன்னொரு வாய் வச்சு. எனக்கு போதும் மம்மி. இத ஃபுல்லா ஊட்டிக்கிட்டாதான் மம்மி உன்னை ஸ்கூட்டில டிராப் பண்ணுவேன், சரியா? சரி, ஊட்டிக்கிறேன். குட் கேர்ள். என்னடி பாத்துட்டு இருக்க? இந்தா சாப்பிடு. சொல்லு. நீ ஏன் இங்க பாத்துட்டு இருக்க? சாப்பிடுங்கறல. சாமி சாமி, என்னை இங்க யாருக்குமே பிடிக்கல. என்னை எப்படி
கிட்ட சேர்த்துருங்க. ஷூ போட்டுக்கோங்க. என் தங்கம் இல்ல, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஷூ போட்டுக்கோ, ஷூ போட்டுக்கோ. காலை தூக்குங்க. பாட்டி இருங்க இருங்க. இப்படி போடுங்க பாட்டி. சரி சரி. பாட்டி நல்லா போடுங்க பாட்டி. போடுறேன்டா. சீக்கிரமா போடுங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ இன் பண்ணணும். ஏன்டா இன் பண்ணலன்னா ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்க. ஸ்கூலுக்கு போனதானே. ஓ, வழக்கம் போல பிளான் பண்ணிட்டியா? இன்னைக்கு என்ன வயிறு வலியா? அது பழைய ஐடியா பாட்டி. இன்னைக்கு ஒரு புது ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? டேய், வேன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணியா? நானா? இல்லையே. புழுகாத. ஃபோன் பண்ணி நம்ம வீட்ல தண்ணி வரலன்னு சொல்லிருக்க. அதுவும் இல்லாம அஞ்சலி வீட்லயே தண்ணி வரலன்னு சொல்லிருக்க. உன்னை வெச்சுக்கிட்டு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. எல்லாம் நீ குடுக்கற செல்லம். ஏன் நான் என்னடி பண்ண? அவன் ஏதாவது நல்லது பண்ணா மட்டும் கொஞ்சற, எதனா தப்பு பண்ணா என்ன திட்டுற? அப்படி என்ன நல்லது பண்ணிட்டான் இவன்? இவன் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. பாவம். எஸ், அழுறடா. நல்லா அழுவுட்டு. அடுத்தவங்கள அழ வச்சு பாக்குறியா நீ? போட்டனா நம்ம கார்லயே நீயும் அஞ்சலியும் போயிடுங்க. வா, இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்துரு.